தேமுதிக சார்பில் கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே பாசார் பகுதியில் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் மக்கள் உரிமை மீட்பு மாநாடு தொடங்கி நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். தேமுதிக மாநில மாநாட்டின் கட்சி கொடியேற்றிய பிரேமலதா அந்த காட்சிகளை பார்த்தோம். தேமுதிக மாநாடு தற்போது தொடங்கி இருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிவல்லல். வணக்கம் பாரிவல்லல், விவரங்கள். மக்கள் உரிமை மீட்பு மாநாடுன்னு சொல்லிட்டு தேமுதிக தலைமையில இன்று கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே உள்ள பாசாறு என்ற கிராமத்துல தற்சமயம் தொடங்கி இருக்கு. இந்த மாநாட்டுக்கு முகப்பு வாயில் அமைந்துள்ள தேமுதிக தேசிய திராவிட கழகத்தின் கட்சி கொடியினை கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தற்சமயம் ஏற்றிருக்காங்க. ஏற்றி இந்த மாநாட்டை தொடங்கி வச்சிருக்காங்க. இந்த தொடங்கினது மட்டும் இல்லாம அந்த பகுதியில் பார்த்தா ஏகப்பட்ட தொண்டர்கள் இந்த நேரத்துல மாநாட்டு திடல்ல கூடியிருக்கக்கூடிய காட்சியை நம்மளால பார்க்க முடிகிறது. தேமுதிக பிரேமலதா விஜயகாந்துடன் பாத்தீங்கன்னா அவரது மகன்களான விஜய பிரபாகரன் மற்றும் உடன் வந்திருக்காங்க. அவரு அப்புறம் பொருளாளர் சுதீஷ் அவர்களும் மாநாட்டு பந்தலுக்கு இப்ப தற்சமயம் வந்திருக்காங்க. இந்த மாநாட்டை தொடங்கி வச்சுட்டு தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மாநாட்டை தொடங்கி வைத்து சற்று அருகாமையில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு சென்று ஓய்வெடுத்து விட்டு பின்பு மாலை வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது இல்லாம இப்ப தற்சமயம் அந்த மாநாட்டு பந்தல்ல பாத்தீங்கன்னா மேடையில கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. பாட்டு கச்சேரி மற்றும் அந்த கலை நிகழ்ச்சிகள்லாம் இப்ப தற்சமயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மாநாட்டை பார்ப்பதற்கு தமிழகத்திலிருந்து லட்சக்கணக்கான தொண்டர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இப்ப குறைந்த அளவே தொண்டர்கள் வந்திருப்பதாக காண முடிகிறது. மாநாட்டு பந்தல முழுவதுமே தொண்டர்களுக்காக குடிநீர் வசதி, கழிவறை வசதி மற்றும் உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள்லாம் கட்சியின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாநாட்டு பந்தலை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் அவர்கள் அமர்வதற்காக போடப்பட்ட சேர்கள்ல அந்த மாவட்ட வாரியாக ஒதுக்கப்பட்ட இடங்கள்ல அவர்கள் சென்று அமரக்கூடிய காட்சியும் நம்மளால பார்க்க முடிகிறது. பாதுகாப்புக்காக ஏகப்பட்ட காவல்துறைகள் இருந்தாலும் தொண்டர் படையினர் இப்ப கட்சி தொண்டர்கள் அவர்களை ஒழுங்குபடுத்தி அவர்களுக்கு உரிய இடத்திற்கு அனுப்பக்கூடிய காட்சியும் நம்மளால பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரிவல்லல்.